ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியா குடும்பத்தில் எல்லோரும் பாக்கியாவை புதுசாக பிஸ்னஸ் செய்ய வேண்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்ப்பையும் மீறி புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறாங்க பாக்கியா. அதே நேரத்தில் அவமானப்படுத்தி கொண்டிருந்த ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க பாக்கியா. என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாமா? பாக்கியா மீண்டும் ரெஸ்டாரண்ட் தொடங்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கிறாங்க செல்வியும் பாக்கியாவும். ஆனால் அந்த இடத்தோட ஓனர் நாங்கள் லேடிஸ் நடத்தினா கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியாவோட குடும்பத்தை பற்றி அந்த ஓனர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பாக்கியா கோவப்படுறாங்க. இந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பிறகு பாக்கியாவும் செல்வியும் ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியாவை பற்றி செல்வி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி பிஸ்னஸ் எதுவும் தொடங்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் பழைய மாதிரி மீண்டும் எழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க செல்வி. அதுக்கு பாக்கியா, எங்கள் வீட்டில் எல்லாரும் இனி நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 25 வருஷமாக புருஷங்கிட்ட காசுக்காக கையேந்திட்டு திடீர்னு 7 வருஷம் சுயமாக சம்பாரித்து இருக்கிற சந்தோஷத்தை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போ பசங்கக்கிட்ட கையேந்தி நிற்க முடியாது. அதனால தான் நைட்டெல்லாம் யோசித்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செல்விகிட்ட பாக்கியா. செல்வி சொல்கிறாங்க, இப்போ தான் நீங்கள் பழைய பாக்கியாவை பார்க்குற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி செல்வி பாக்கியாட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா, நான் இடத்த பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு சொல்லலாம்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் இடத்த பார்க்க போகிறோமா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. ஆமாம், இன்னும் 7 இடம் பார்த்து வச்சுருக்கேன். அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி பாக்கியா கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு ஒரு இடத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடம் சின்னதாக இருக்கிறதுனால செல்விக்கு பிடிக்கல. ஆனால் பாக்கியாவுக்கு பிடிச்சிருக்கு. அந்த கடைக்கு ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவுன்னு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஓனர் சொல்கிறாங்க, வாடகை 15,000, அட்வான்ஸ் 1,00,000ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா வாடகைக்கு பேசிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்தது கொடுத்துட்டு செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் உட்காந்து செல்வி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது செல்வி, நம்ம அட்வான்ஸ் கொடுத்த கடைக்காரர் நீ பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்தினார், ஆனால் நீ பெரிய இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன்னு அவருக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவோ பெரிய இடத்துல இருந்து இப்போ சின்ன இடத்துக்கு வந்ததை பார்க்குறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க. நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு வேகமாக வளர்ந்தோம், ஆனால் சதியால் இப்போ கீழே விழுந்துட்டோம். இது கூட நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கறதுக்காகத்தான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிப்படியாக இனிமேல் நம்ம முன்னேறலாம்னு சொல்லி பாக்கியா செல்விகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. வீட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் புதுசாக பிஸ்னஸ் செய்ய போகிறேன், புதுசாக ஒரு கடை தொடங்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அதை கேட்டுட்டு எல்லாரும் வழக்கம் போல் வேண்டாம்னு சொல்கிறாங்க. எழில் கூட நீங்கள் சின்ன இடத்துல கடை திறக்க வேண்டாம், இன்னும் பெரிய இடமா திறக்கலாம், உங்களுக்காக நான் பணம் தர்றேன்னு சொல்ல, ஆனால் பாக்கியா இருந்துக்கிட்டு நான் யாருக்கிட்டேயும் பணம் கேட்க போகிறது கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் திமுறா பேசிகிட்டு இருக்காங்க எழில்கிட்ட. ஏண்டா நானே வேண்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெரிய கடையை தொடங்கலான்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திமுறா பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியா ஈஸ்வரிக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.